ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் மற்றும் லைஃப் கோச் ஜெயா ரவி மேடம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன்மா. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் மேம். குரு பகவான் வந்தாலே மக்கள் ரொம்பவே ஒரு சந்தோஷ நிலை அடைவாங்க. ஏன்னா சனி பயிற்சினால பல விஷயங்களை அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை முதல்ல செய்ய இருக்கிறார்? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது குரு பயிற்சியில் இது சிறப்பான குரு பயிற்சி. ஏன்னா உச்ச குரு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய விஷயம். இது ரொம்ப அற்புதமான பயிற்சி. ஏன்னா தன்னுடைய அந்த உச்ச வீட்டில் குரு அமரும் பொழுது அவருக்கு ஒரு தனி பவர் அந்த இடத்துல கிடச்சிடுது. இப்போ குரு பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே அவர் தான். நம்மளோட ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 வீடுகளுக்கு அவருடைய ஆளுமை அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுக்கு பணம் வேணுமா, குரு பகவான் தான். குழந்தை வேணுமா, குரு பகவான் தான். கல்யாணம் ஆகணுமா, குரு பகவான் தான். நமக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் வேணுமா, பாக்கியம் வேணுமா, அதுக்கும் குரு பகவான் தான். நம்மளுக்கு ஏதாவது ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைவேறணுமா, லாபம் வேணுமா, அதுக்கும் குரு பகவான் தான். ஸோ இந்த 5 பாவங்களையும் அவர் கையில் எடுத்துக்கிறாரு. மேலும் அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள்ங்கிறது 3 பாவம், அப்போ 8. அவர் உட்கார்ந்துருக்கிற பாவம் 9. அப்போ மொத்தம் 12 கட்டத்தில் 9 கட்டத்துக்கு அவருடைய ஆளுமை தான் இருக்குது. ஸோ அவருடைய தயவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அவர் முழு சுபர் தான். ஜோதிடத்தில் அவருக்கு ஒரு தனி அந்தஸ்து. அவர் யாருன்னா தேவகுரு. குருங்கிறது நம்ம எல்லாரும் தட்சிணாமூர்த்தி அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் தட்சிணாமூர்த்தி கிடையாது. குரு அப்படின்னாலே ப்ரஹஸ்பதி தான். ஸோ அந்த ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவகுரு நமக்கெல்லாம் நல்லதை பண்ண தான் வராரு. ஏன்னா நம்ம ராசி மண்டலத்திலே பார்த்திங்கன்னா, அதாவது மற்ற கிரகங்களை, சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகங்களையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியும் எல்லாருமே. குரு பகவானையும் இரவு நேரங்களில் அவரையும் நம்ம பார்க்க முடியும். இந்த பூமிக்கு அருகாமையில் அவர் வரும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல அந்த புவியீர்ப்பு சக்தி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இங்கே வேலை பண்ணுது. ஸோ நம்ம பூமியில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவருடைய கடாட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஆனாலும் அந்த குரு பகவான் எல்லோருக்கும் நல்லது செய்வாரா அப்படின்னால அங்கே ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எல்லா லக்னங்களுக்கும் அவர் நல்லது செய்வதில்லை. அவர் முழு சுபராக இருந்தாலும் சில லக்னங்களுக்கு அவர் கொஞ்சம் கெட்ட விஷயங்களை பண்ண தான் பண்ணுவார். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான குரு பயிற்சி. கண்டிப்பாக மேம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ராசி ரீதியாக பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2 குரு பகவான் குரு பயிற்சியாக இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்களுக்கு, மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கார்? துலாம் அப்படின்னு வரும்போது துலாம் ராசி லக்னம் 2 நேயர்களுக்குமே இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் 6ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி 2 ரோல் அவர் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவர் போய் இப்போ 10ஆம் பாவத்தில் போய் உச்சமடைய போகிறாரு. ஸோ நம்ம 10ல் குரு பதவி போகும், இதெல்லாம் சும்மா டயலாக் தான். இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் சும்மா நம்ம சொல்கிறதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி கன்னி ராசினருக்கு அது பொருந்தி இருக்கேன் மேம். 10ல் குரு பகவான் நீங்கள் எத்தனை கன்னி ராசியை பார்த்தீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல. நானே கன்னி ராசி தான். சரியா? 10ல் குரு என்னை சூப்பராக பிரசித்திப்படுத்திட்டார். வெளியில் தெரியாமல் இருந்தேன்னா இப்போ நான் நிறைய தெரிய ஆரம்பித்ததே இந்த குரு 10க்கு வந்தப்புறம் தான். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ இதெல்லாம் தனி ஜாதகம் தான் வேலை செய்யும். அதனால் இந்த பழமொழி இதெல்லாம் பேசவே கூடாது. ஆனால் இவங்களுக்கு இப்போ 10ல் குரு வர்றாரு துலாத்துக்கு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தொழிலில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுப்பார், நிறைய வேலை பலு. ஏன்னா 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி அவர் போய் 10ல் உட்காரும்போது நிறைய முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். நிறைய இவங்களுக்கு திறமைகளெல்லாம் வெளிக்கொண்டு வரத்துக்காக ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ண வைப்பார். ஸோ அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது பண்ணாமல் யார் ஒருவர் சோம்பேறியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிரச்சனை வரும். நான் எப்பவும் சொல்கிறது என்ன தெரியுமா, உங்கள் கடமைகளை சரிவர நேர்த்தியாக நேர்மையாக நீங்கள் செஞ்சாலே போகிறோம். நீங்கள் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். எந்த நவகிரகத்தை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நம்ம வரைக்கும் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா எல்லா தெய்வங்களும் நமக்கு உதவியாக தான் நிற்கும், நவகிரகங்கள் உட்பட. அதனால் இந்த குரு பகவான் கெடுதல் பண்ணுவார் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அவரோட பார்வை அப்படின்னு பார்க்கும்போது அவர் எங்கே பார்க்குறார்? தனஸ்தானத்தை பார்க்குறார். 10ஆம் பாவத்தில் உட்காந்து தனஸ்தானத்தை பார்க்கும்போது தன விருத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது வரும்.
அது காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம் விருச்சிகம்ங்கிறது. அப்போது திடீர் பணம், எதிர்பாராத பணம், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பணம் வருமானு திடீர்னு இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த பணம் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். குடும்பத்துலேயும் அதே மாதிரி நல்ல ஒரு சந்தோஷம் அதெல்லாம் வரும். ஆனால் அது 8ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த நினைப்பு எப்போவுமே இருக்கணும். அந்த காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம்ங்கிற அந்த வேலையை வந்து அது எப்போவுமே பண்ணிகிட்ருக்கும் அந்த ராசி. ஆனால் அங்கே இவங்களுக்கு அது குடும்பஸ்தானம் தனஸ்தானமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அதில் ஒரு விருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு. அப்போது தாயாருடைய உடல்நல இதெல்லாம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமே. இத்தனை நாளாக நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்க கூட கொஞ்சம் ரெக்கவர் ஆகி உடல் நலம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கும் இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இப்போ என்ன ஆகும்னா வீட்டிலையே பிஸ்னஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒரு அமைப்பு வரும். ஏன்னா அந்த மகரம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அது இவங்களுக்கு வீடு 4ஆம் இடம்ங்கிறது நம்ம வசிக்கிற வீடு. அப்போ வீட்டில் இருந்தே தொழில் பண்ணுற மாதிரி, முன்னாடி ஆஃபீஸு பின்னாடி வீடு அந்த மாதிரி. இல்லை வீட்லேயே இப்போ லேடிஸ் எல்லாம் சாரீ பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி பண்ணலாம். என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் வீட்டில் இருந்து பண்ணலாம். அது மாதிரி இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கூட வரும். நம்மளுடைய பிரதம மந்திரி அவர்கள் அதுதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், ஏன்னா பெட்ரோல் டீசல்லாம் சேவ் பண்ணணும், ஃபியூவல்லாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இவங்களுக்கெல்லாம் வந்தாலும் வரலாம். இப்போ அதே மாதிரி அவர் 6ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானமாக இருந்தாலும் அங்கே சனி பகவான் உட்காந்துருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். எப்போவுமே 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அந்த பாவத்தை அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஸோ இந்த குரு பார்க்கும் காலம் நிச்சயமாக 6ஆம் பாவத்தில் ஒன்றும் பெரிய கெட்ட விஷயம் அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு சிறப்பாக இருக்குமா? ஸோ இந்த சுக்கிரன் புதன் சனி இவங்க எங்கெல்லாம் சம்மந்தப்படுறாங்களோ அங்கே எப்போவுமே உங்களுக்கு பெருமாள் அப்படிங்கிற தெய்வம் தான் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னது என்ன அப்படின்னா 12 ராசியினருக்கும் ஒரே வேண்டுதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் இந்த குரு பயிற்சியில் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன தெய்வ வழிபாடு அப்படின்றதையும் சொல்லிடுங்க. அந்த ரகசியத்தையும் சொல்லிடுறேன். அதாவது நான் அந்தந்த ராசி லக்னத்துக்கு ஒரு தெய்வம் சொன்னேன், அது பண்ணுங்க, அது எப்பவும் பண்ணுறது பண்ணிட்டுருங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான குரு பயிற்சின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த உச்ச நிலைக்கு அவர் வரார். அப்போ இந்த கடகம்ங்கிறது என்ன, மோட்ச ராசி. இங்கே குரு பகவான் இதை என்ன சொல்கிறாங்க, தாயார் ஸ்தானம்னு சொல்கிறாங்க. இங்கே தான் தாயாரோட கருவறை அப்படிங்கிறதும் இந்த கடகம் தான். அப்போ அந்த தாயாரோட கருவறையில் இருக்கிற குழந்தைக்கு உயிர் நாடி துடிப்பை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, மனித பிறவிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த உயிர் துடிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறதே குரு பகவான் தான். அப்போது அவரை ஜீவகாரகன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த குரு பகவான் இங்கே அமரும் இந்த இடம் ரொம்ப சிறப்பான இடம். அதுலேயும் இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நட்சத்திரம். பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. 13 நாயன்மார்கள், அது மாதிரி பெரிய பெரிய மகான்கள், அவங்களுடைய நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பூசம் தான் இருக்கும். ஸோ ராமலிங்க அடிகளார் அவங்கள்லாம் சமாதி நிலை அடைஞ்சது இந்த பூச நட்சத்திரத்தில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரிக்கும் பொழுது இது ஒரு சிறப்பான கடகம் என்பது ரொம்ப அதி உன்னதமான ஒரு ராசி. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியை தாங்கி பிடிக்கிறதே இந்த கடக ரேகையும் மகர ரேகையும் தான் சொல்லுவாங்க. இந்த 2 ரேகை ரொம்ப முக்கியமான இடங்கள். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம யாரை வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகான்கள், சித்தர்கள், இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைந்த இவர்கள்லாம், இந்த பெரிய பெரிய மகான்களை போய் வழிபடுறது அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப சிறப்பான வழிபாடு. இது எல்லா லக்னம் ராசியில் பிறந்தவர்களும் இது செய்யலாம். ஏன்னா இங்கே மகான்கள் தான் நமக்கு தெய்வத்தினுடைய தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க மனசு வச்சா தெய்வத்துக்கிட்டே போய் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இவங்களுக்கு நல்லது பண்ணுங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்க சொன்னால் தெய்வம் இறங்கி கேட்கும். ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சிக்கு ஸ்பெஷலாக எல்லாருமே மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு யோகத்தை அள்ளி கொடுப்பாங்க இந்த மகான்கள்
அப்படின்னு சொல்லி எல்லா லக்னம் ராசியில் பிறந்தவர்களும் இந்த குரு பயிற்சியினால் உன்னதமான பலனை பெற்று சந்தோஷமாக இந்த வருடத்தை கழிக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். மக்களும் வந்து சிறப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.